ஹாய் ரங்கே, இன்னைக்கு என்ன சமையல்? இன்னைக்கு வந்து நம்ம கருவாடு தொக்கு செய்ய போறோம். இங்க வேளாங்கண்ணி போயிட்டு வரும்போது வாங்குதா? வேளாங்கண்ணி ட்ரிப்பு போயிருந்தோம். வேளாங்கண்ணி போயிட்டு வரல நாங்க கருவாடு வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த கருவாட்டை வச்சு இப்ப நம்ம கருவாடு தொக்கு செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் என்னன்னு கட் பண்ணி வச்சுக்கிறேன். தேவையான பொருள் வந்து புளி கரைச்சி வச்சிருக்கோம். அதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம், 2 தக்காளி, அப்புறம் 4 பல்லு பூண்டு, சீரகம், பச்சை மிளகாய். அப்புறம் இது என்ன கருவேப்பிலை. இதை வச்சுதான் இன்னைக்கு சமைக்க போறேன். இதை வச்சுதான் சமைக்க போறோம். இவ்வளவுதான் இன்கிரீடியன்ஸ். அதுக்கப்புறம் தூள் வந்து மிளகாத்தூள், மல்லித்தூள், இந்த 2 தூள், அப்புறம் மஞ்சத்தூள். எல்லாத்துக்குமே கொஞ்சம் கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்தணும். அதனால மஞ்சத்தூள் இந்த 3 தூள் வச்சு நம்ம இப்ப சமைக்க போறோம். கருவாடு தொக்கு. கருவாடு கழுவிட்டியா? கருவாடு வந்து ஆல்ரெடி கழுவியாச்சு. எப்படி கழுவணும்னா, சுடு தண்ணியில வந்து கொதிக்க வைக்க கூடாது. சுடு தண்ணியை கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் இதுல ஊத்தணும். அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் லைட்டா போட்டு கிளீன் பண்ணிடணும். நம்ம சுடு தண்ணிலேயே போடும்போது இது வந்து உடஞ்சிரும், அப்படியே வெந்து தனியா பிரிஞ்சு வந்துடும். அதனால நம்ம தனியா சுடுதண்ணி காய வச்சு அதுக்கப்புறம் தனியா நம்ம வாஷ் பண்ணணும். அப்ப நல்லா கிளீன் ஆயிரும், சுத்தமா தான் இருக்கும். வாங்கும் போது பெருசா இந்த மாதிரி இருந்தது, இப்ப என்ன இத்தனை இருக்குது. சாப்பிட்டியா? சாப்பிடுவியா? சாப்பிடல. சுடு தண்ணியில ஊத்தும் போது அது அப்பவே லைட்டா வெந்துரும். வெந்த உடனே அது வந்து அப்படியே லைட்டா சின்னதாயிரும், சுருங்கிரும். அப்ப சின்னதா தான் தெரியும். ஆனா நல்லா இருக்கும் கருவாடு. சமைக்கிறதுக்கு ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். அடுத்தது கடுகு போட்டுக்கலாம். அடுத்தது பூண்டு போட்டுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுத்தது பச்சை மிளகாய் போட்டுக்கலாம். அடுத்தது பெரிய வெங்காயம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு மணத்துக்கு தான். அந்த வாசம் போற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வந்து அதை இது பண்ணிட்டு இருக்கணும். ஆமா, இது யாருக்குமே தெரியாது. அடுத்ததா தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி வணங்கிருச்சு. மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அடுத்தது சுத்தமா கழுவி வச்ச கருவாடு போட்டுக்கலாம். அடுத்தது புளி தண்ணி ஊற்றிக்கலாம். எவ்வளவு சைஸ்ல கரைச்ச புளி தண்ணி? ஒரு லட்டு சைஸ்ல புளி எடுத்து வச்சு அதை கரைச்சோம். இப்போ வந்து அதை கரைச்சு ஊத்த போறோம். இப்ப கலர் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கா? உப்பு அளவாதான் போடணும். ஏன்னா கருவாட்டிலேயே வந்து உப்பு இருக்கும். அதனால நம்ம அதை டேஸ்ட் பண்ணிட்டு லைட்டாக உப்பு போட்டுக்கணும். தேவைக்கேற்ப உப்பு போட்டுக்கணும். கருவாடு மனமே மனம் தாங்க. இப்போ புளி தண்ணியிலேயே கருவாடு கொதிக்குது. நம்ம 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம்.
இப்போ 1.5 டம்ளர் தண்ணி ஊற்றிட்டோம். இப்போ வந்து நம்ம உப்பு செக் பண்ண போகிறோம். நீங்களும் செக் பண்ணிக்கோங்க, உப்பு வந்து கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். பத்தலைன்னா வேணால் மறுபடியும் உப்பு போட்டுக்கலாம். உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ எனக்கு உப்பு கரெக்டாக இருக்குது. உங்களுக்கு தேவைன்னா இன்னும் கொஞ்சம் உப்பு லைட்டாக நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஆனால் உப்பு கம்மியாக சாப்பிட்றதா உடம்புக்கு நல்லது. கருவாட்டில் உப்பு வரும். ஆனால் உப்பு அதிகமாக சேர்த்தக்கூடாது. கருவாட்டிலேயே உப்பு வந்து இருக்கும். அதுவும் இல்லாமல் உப்பு அளவாக தான் சேர்த்து சாப்பிட்டுக்கணும். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ 5 to 10 மினிட்ஸ் சிம்மில் வச்சுக்கோங்க. ஸ்லிம்மா சிம்மா? சிம் 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 எஸ்ஐ எஸ்ஐ சிம்மில் வச்சுக்கோங்க. அடுத்தது நண்பர்களே, ஒரு வழியாக சமைச்சு முடிச்சாச்சு. டேஸ்ட் பார்த்தலாம், கருவாட்டி டேஸ்ட் பார்க்குற நேரம் வந்தாச்சு. ரொம்ப நாள் எனக்கு இந்த பெரிய கருவாடு சாப்பிடணும் தான் ஆசை. சின்ன கருவாடெல்லாம் குழம்புல சாப்பிட்ருக்கிறேன். இந்த கிரேவி மாதிரி இருக்குது. சாப்பிட்டு ரைட்டு தான், லெஃப்ட் ஹேண்ட் மாதிரி தெரியுதா? செல்ஃபியில் வச்சுக்கிறேங்க அடிக்கிறது. எச்ச ஊறுது நண்பர்களே, எச்ச ஊறுது. வேற லெவல். இது என்னது பச்சையா கொஞ்சம் அப்படியே டேஸ்ட் பார்த்தோம்னா லைட்டாக உப்பு ஜாஸ்தி இருக்குது. ஆனால் சாப்பாடில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது. கருவாடு பாருங்க அப்படி வந்துருக்கு. கருவாடு இப்படி பிச்சு கொஞ்சம் அந்த சட்னி எடுத்து வச்சு வெள்ளை சுற்றி இப்படி போட்டு இப்படியே ஒரு பிசைஞ்சு எடுத்து மாஸ் வேற லெவல். ஆனால் வந்து இது உப்பு வந்து இதாக எக்ஸ்ட்ரா போடக்கூடாது, இருக்கிறப்ப போடும். அது என்ன இந்த சாங்கம்பரப்பு போன ஊர் என்ன ஊர்? இல்லை, இந்த அன்னியன் படத்தில் போவாங்களா அந்த ஊர் திருநள்ளாறு. போயிட்டு காரைக்கால் போயிட்டு வரும்போது இது வாங்க வேற லவ். பரவியூர்னு ஒரு ஊரில் ஒரு அம்மா அப்பா தான் கொடுத்தாங்க, வயசானவங்க. அதனால சரியான அவங்க குழந்த மாதிரி என்னை பார்த்து எவ்வளோனா வாங்கினேன் தெரியுமா? 1.5 கிலோ பக்கத்தால் வாங்கினேன். 300 ரூபாய்க்கு வாங்கிட்டேன் நண்பர்களே. ஃபேவரட் பச்சை மிளகா. இது பச்சை மிளகாய் கொஞ்சம் வச்சு நல்லா சாப்பாடு வச்சு கருவாடு கொஞ்சம் எடுத்து வெள்ளை சாப்பாடு வச்சு குழம்பு கொஞ்சம் வச்சு அப்படியே ஒரு பிசைஞ்சு பச்சை மிளகா நம்ம ஊர் இந்த கருவாடே பார்த்துருக்காது போல, எங்கில்லாது அடிபுடி.
நாங்கன்னா கருவாடு சாப்பிட மாட்டேன். இப்போ நான் ஊட்டி வரங்காட்டிக்கு ஒரு ஓய் மட்டும் கருவாடு இல்லை வெறும் சாம்பார் சாறு மட்டும்தான். கருவாடு இல்லைங்க, கருவாடு இல்லடி, கருவாடு இல்லை இங்க வெறும் குழம்பு. கருவாடு வைக்கல நண்பர்ல, கருவாடு அப்படியெல்லாம் பூச்சி போட. அது கருவாடு இல்லை, கருவேப்பிலை. ஒரே சரி சரி, இதுவே கம்மி தான். சரி உண்மையை மட்டும் சொல்லு. மென்று ஒன்றும் நினைக்காத. கருவாடு சாப்பிட்றதுக்கெல்லாம் கூச்சப்படக்கூடாது. அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. எனக்கெல்லாம் பக்கத்தால் கடல் இல்லைன்னு தோணுது. கடல் மட்டும் இருந்ததுன்னா எடுத்துரு சாப்பிடணும்னா அப்படியே. ஐயோ சாரி ஐயோ ஈய தொல்லை தாங்க முடிய மாட்டேங்குது. அங்கே கருவாடு வாசத்துக்கு காரமெல்லாம் கரெக்டாக இருக்குது. உப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாகுது நண்பர்களே, அதனால நீங்கள் உப்பு போடாதீங்க. கருவாடி அப்படியே ராவாகவே சமைச்சுக்கோங்க நண்பர்களே. எனக்கு கொஞ்சம் வெள்ளை சாப்பாடு எடுத்துட்டு வரையா? வேற லெவல். தயிரோட அப்புறம் அந்த பழைய சாப்பாடு கூட வச்சு சாப்பிட்டோமா இன்னும் வேற லெவலாக இருக்கு நண்பர்களே. பிரமாதம். சூப்பராக இருக்குது. போடுங்க. யார் கருவாடு பிடிக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். கொஞ்சம் சொல்லி நல்லா உட்காந்து சொல்லு. இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம் நண்பர்களே. கருவாடு சூப்பராக இருந்தது. கருவாடு சாப்பிட்டு வாந்தி எடுத்து உங்களுக்கு தான் பார்த்தேன். வெறித்தனமாக நண்பர்களே. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்களில் நான் சபரி கணேஷ் மற்றும் ரங்கநாயகி. சொல்லிடுறேங்க. அவ்வளோதானா? பாய்.